ஹலோ, நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச்சு. இந்த மேட்ச் தான் வெற்றியாக தோல்வி அப்படிங்கிறது. அண்ட் இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் வெற்றி தோல்வி அடுத்தது. ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மேட்ச் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். தப்பு பண்ணதுக்கு அப்புறம் கூட அவர் அங்கேயே வச்சாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பிளேயர் மேலே டோனி எந்தளவுக்கு ட்ரஸ்ட் வச்சுருக்காரு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலேயும் நம்ம ஒரு சிலர் மேலே ட்ரஸ்ட் வைப்போம். அந்த நம்பிக்கை வீணாய்க்கக்கூடாதுன்னு அவங்களே நினைக்கிறப்ப தான் நமக்கு நல்லா இருக்கும், அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். அண்ட் என்னென்னா நம்பிக்கை ஃபஸ்ட்டு அந்த பிளேயர் மேலே எந்த நம்பிக்கை வச்சுருக்காரு பார்த்தீங்களா. பரவாயில்ல, தப்பு பண்ணிட்டீங்க, பரவாயில்ல, ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம், கூலாக இருக்கணும். ஏன்னா நம்மளை பொறுத்தவரையிலும் அந்த பயத்தில் தான் கொஞ்சம் அதிகம் ப்ரெஷர் ஆகிடுவோம். ஏன்னா பொதுவாக இருக்கிறது தான், எனக்கே பொதுவாக இருக்கிறது தான். ஏன்னா இப்போயே நானே கிட்டத்தட்ட ஒரு 4-5 டேக்கு போய் தான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். ஏன்னா என்ன பேசுகிறது, ஏதாவது தப்பாக பேசுகிறோமோ மாற்றி பேசுகிறோமோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்போம். இதே மாதிரி தான் பயப்படாமல் பேசணும்னு தான் நினைக்கிறது. ஆனால் பயம் இல்லாமல் இருக்க முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா எல்லாரையும் முடியாது. ஏன்னா அது அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்குன்னா, ஏன்னா நம்ம அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணது கிடையாது. நம்ம ப்ரெஷர் நமக்குள்ளே அந்தளவுக்கு பெருசாக போட்டது கிடையாது. அதான் ப்ரெஷர் போட தான் நம்ம யாரும் நமக்கே தெரியும். நம்மளுக்குள்ள ஃப்ரீயாக இருக்கிற மைண்ட் செட்டுன்னு பார்த்தா எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாதனால தான் நம்ம கொஞ்சம் எப்படின்னா பயங்கர விஷயத்துக்கு வரப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஹார்ட் பீட்லாம் கொஞ்சம் அதிகமாக துடிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு எந்த விஷயமும் இருக்காது. ஃபீலாக கூலாக இருங்க. அண்ட் இன்றைக்கி மேட்ச் யார் ஜெயிப்பான்னு தெரில. யார் ஜெயிச்சாலும் நமக்கு நல்லது தான். ஏன்னா சிஎஸ்கே ஜெயிச்சா 6வது முறை உள்ள போய் கப்பு ஜெயிச்சா நல்லாயிருக்கும். அண்ட் ஆர்சிபி ஜெயிச்சா ஃபஸ்ட் டைம் ஒரு செம சீசனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நைட் டாட்டா பை பை, see you.